பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் அறிக்கையில் கூறியிருப்பதாவது: திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான கந்தர்மலை உச்சியில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என நீதிபதி சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவை செயல்படுத்த வேண்டியது தமிழக அரசின் கடமை. அதை செய்யாமல் தீர்ப்பின்படி தீபம் ஏற்ற சென்ற மனுதாரர்களையும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களையும் கைது செய்வோம் என்று முதல்வர் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மிரட்டியது. மதுரை அரசு விழாவில் எங்களை எதுவும் செய்ய முடியாது என நீதித்துறைக்கும் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் முதல்வர் ஸ்டாலின் பகிரங்க மிரட்டல் விடுத்தார். கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் தீபம் ஏற்ற உத்தரவிட்டார் என்ற ஒரே காரணத்துக்காக நீதிபதி GR சுவாமிநாதனை பதவி நீக்க கோரும் தீர்மானம் கொண்டுவர லோக்சபா சபாநாயகரிடம் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா, சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ், திமுக எம்பிக்கள் TR பாலு, கனிமொழி, CPM MP வெங்கடேசன் உள்ளிட்டோர் மனு அளித்துள்ளனர். இதன் மூலம் பிரியங்கா உள்ளிட்டோர் தாங்கள் இந்து மதம், இந்து கடவுள்கள், இந்து பண்டிகைகள், விழாக்களுக்கு எதிரானவர்கள் என்பதை நிரூபித்துள்ளனர். இதன் மூலம் பிரியங்கா, அகிலேஷ் யாதவ் ஆகியோர் என்ன சொல்ல வருகிறார்கள்? திருப்பரங்குன்றம் கந்தர்மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடாது என்கிறார்களா? நீதிமன்ற தீர்ப்புகள் தங்களுக்கு சாதகமாக இல்லையெனில் அதை செயல்படுத்த தேவையில்லை என்கிறார்களா? இதற்காக திமுக எம்பிக்களுடன் இணைந்து நீதிபதிக்கு எதிராக மனு அளித்தீர்கள் என்பதை பிரியங்காவும் அகிலேஷ் யாதவும் தெளிவுபடுத்த வேண்டும். இந்து விரோதிகளான அவர்களுக்கு ஏற்கனவே மக்கள் பாடம் புகட்டியுள்ளனர், இனியும் பாடம் புகட்டுவார்கள் என வானதி கூறியுள்ளார்.